சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இன்று என்னை நீ உன் கனவில் காணலாம். நீ விரும்பியபடி உனக்கு தரிசனம் கிடைக்கப் போகிறது. மிக பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது. அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள். தவற விட்டு விடாதே. இந்த இறுதி வாய்ப்பை இதுவரை நீ பட்டதெல்லாம் போதும். இந்த இறுதி வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள். உன்னுடைய நெடுநாள் ஆசை நிறைவேறப் போகிறது. நீ என்னிடம் கேட்ட ஒன்றை நிச்சயமாக நான் உனக்கு தரப்போகிறேன். அந்த மங்கள நாள் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என்னை முழுவதுமாக நம்பிய நீ நல்லவரும் கெட்டவரும் உன்னுடைய முழு பொறுப்பும் உன் ஆசை அப்பாவிடமே உள்ளது. கவலைப்படாதே. இனி வரும் நாட்கள் எல்லாம் இனிய நாளாகவும் மகிழ்ச்சி தரும் நாளாகவும் அமையப் போகிறது. என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு இலை கூட அசையாத என்கிற பொழுது எதற்காக உன் மனதை போட்டு இப்படி வருத்தி கொள்ள வேண்டும்? எப்பொழுதும் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் அதைவிட மௌனமாகவும் இருந்துவிடும். உன் வாழ்க்கையில் உள்ள இருள் எல்லாம் நிச்சயமாக விலகும். உன் வாழ்க்கையில் பிரகாசமான ஒளி வந்தே தீரும். நீ அவமானம் படும் பொழுது அந்த அவமானத்துக்கு பதிலாக அந்த ஒளி வந்து நிற்கும். எப்பொழுதுமே மற்றவர்களிடம் வாதாடுவதை விட்டுவிடு. வாழ்ந்து காட்டு. வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. சந்தர்ப்பம் வரும்போது அதை சாதகமாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் வெற்றி அடைவதற்கான வழியை உன் சாயப்பா நான் காட்டுவேன். சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இருப்பதே நல்லது. யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ பயந்தாலே போதும். ஒருவரின் முகம் கடினமானதாக இருந்தால் அவரை கெட்டவர்கள் என்று கணித்து விடாதீர்கள். ஏனென்றால் மனதளவில் அவர் குழந்தையாக கூட இருக்கலாம். எப்பொழுதும் அன்பாக இருக்க வேண்டிய இடத்தில் அன்பாக இரு. யாரிடம் அடங்கி போக வேண்டுமோ அவர்களிடம் அடங்கி போகிவிடு. எங்கு திமிராக இருக்க வேண்டுமோ அங்கு திமிராகத்தான் இருக்க வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்வில் நடந்து கொள். ஜெயிக்கும் வரை உன் வாழ்வில் தன்னம்பிக்கை மிக அவசியம். நீ தோற்ற காலமெல்லாம் முடிந்து விட்டது. இனி வரும் காலமெல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றித்தான். ஆனந்தம் மட்டுமே உன் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கப் போகிறது. மங்கள செய்திகள் ஒவ்வொன்றாக உன் காதுகளுக்கு விடப்போகிறது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு போவதும் இல்லை, விட்டு கொடுத்ததும் இல்லை. எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக எப்பொழுதும் இருக்கும் வரை எதற்கும் கலங்காதே. உன்னை காக்க நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த பயம்? மங்கள செய்தி உன் காதில் வந்து விடும் நேரம் வந்துவிட்டது. அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள். சந்தோஷமாக இரு. மகிழ்ச்சியாக இரு. மகிழ்ச்சியாகவே அதை பெற்றுக்கொள். இனி உனக்கு வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. உன் வாழ்க்கையில் எல்லாம் சுபமாக மாறப்போகிறது. நீ தொட்டதெல்லாம் துலங்கும் நேரம் வந்துவிட்டது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.